பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கிற படிப்பினை, அதாவது ஒரு மனுஷன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது, கர்த்தர் மேல்தான் நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும். அது காரணம், நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதுதான். வாசிக்கலாம். முதல்ல சங்கீதம் 37:5 வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. சோ நம்முடைய வழிகள் யாருக்கு பிரியமா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும், மனுஷனுக்கு அல்ல. அதனால நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு தான் பிரியமா இருக்க வேண்டும். அதனால நம்முடைய வழியை என்ன பண்ணும்? கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால நாம நம்முடைய நம்பிக்கைய மனுஷன் மேல் வைக்க கூடாது. சில நேரங்கள் நாம கூட ஒரு சில நேரங்கள்ல நாம ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து இருக்க கூடும். அதிகமான நம்பிக்கை ஒரு மனுஷன் மேல் வைக்காம கர்த்தர் மேலதான் நம்பிக்கை இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால அது தோல்வியில போய் முடியுது. அதாவது மாம்சமான அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேலதான் நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாரு, அப்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால நாம் ஒரு சில நேரங்கள் தவறு செய்திருக்க கூடும். அதனால நம்முடைய நம்பிக்கையை முழுசா கர்த்தர் மேல வைக்காம சில நேரங்கள் மனுஷன் நம்பி இருந்திருக்க கூடும். அந்த காரியங்கள் நாம் ஏமாற்றம் அடைந்திருக்க கூடும். அதனால நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலதான் இருக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய முழு எண்ணமோ விசுவாசமோ கர்த்தர் மேலதான் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 40:4 அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். யார் பாக்கியவானா? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பிளஸ்ட் பர்சன் யாரு? கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் தான். ஆனா அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காம, அப்போ ஒருபோதும் இந்த அகங்காரி பொய்யை சார்ந்தவர்களை நம்ம நோக்கி அவங்க மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஆனா கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தர் என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்திருக்கிறேன், என்னுடைய முழு நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கிறது என்று நாம் சொல்வோமாகில் நாம் தான் பாக்கியவான்களா இருப்போம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நாம் அந்த நம்பிக்கையில என்ன பண்றோம்? கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைக்காம சில நேரங்கள்ல நம்ம நம்பிக்கை சிதறடிக்கிறோம். அதனால சில நேரங்கள் நமக்கு வருத்தம், சஞ்சலங்களும் இடர்களும் நடக்குது. அப்போ நம்ம முழு நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல. அப்ப நாம தான் பாக்கியவான்களா இருக்கும். ஆனா அகங்காரிகளும் பொய்கள் சார்ந்தவர்களையும் அவங்க நோக்க கூடாது. வாசிக்கலாம். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். இங்கேயும் பாக்குறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் அல்ல. ஏன்னா நாசிய சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்போ கர்த்தர்கிட்ட நான் விண்ணப்பம் பண்றேன், கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று முழு மனதோடு நம்பினால் நாம் பாக்கியவான்களா இருக்கும். அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒருவர் தான், அவர்தான் ஆண்டவராகி கர்த்தர். அப்போ நம்முடைய நம்பிக்கை முழுசா எப்படி இருக்கணுமா? அவர் மேலதான் இருக்கணும், ஒரு மனுஷன் மேல அல்ல. ஏன்னா மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால சில நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு தவறாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாம் தவறு செய்திருக்க கூடும். இந்த நபர் நான் எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து அந்த வார்த்தையை நம்பி இருந்திருக்க கூடும். ஆனா அந்த வார்த்தை பொய்யாய் மாறிக்க கூடும். அப்போது நமக்கு உள்ளத்திலே ஒரு வேதனை உண்டாக்க கூடும். ஏன்னா நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல. அதனால இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கை இல்லாத காரியத்துல நாம் அநேக நேரத்துல இடல் அடைஞ்சிருக்க கூடும். ஆனா இந்த வசனத்தை நம்ம உற்று பார்க்கும்போது நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறதுனாலதான் அந்த இடர்கள், அதே போல அந்த வேதனைகள். ஆனா முழுசா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால், தன் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவன் பாக்கியவானா இருப்பான். அப்ப நாம் பாக்கியவான இருப்போமாகில்
கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வாசிக்கலாம். எல்லோரும் அறிந்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 2:22 வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். ஆமீன். பாருங்க, வசனம் நல்லா தெளிவா இருக்குது. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே மனுஷனை தான் நம்பி வாழ்றாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தான் நம்பிக்கை வைத்து அவன் தன் வாழ்க்கையை நகர்த்துகிறான். அதனால ஆண்டவர் சொல்ற, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவனை நம்பாத, விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற என்ன இருக்குதான்? சுவாசம் தான் இருக்குது. ஏன்னா புல் உலர்ந்து பூ உதிரும் சொல்ல யார சொல்றாரு? மனுஷனை தான், இல்லைங்களா? மனுஷன் நாட்கள் எப்படி இருக்குதான்? புல் உலர்ந்து பூ உதிரும், அப்படிதான் மனுஷன் நாட்கள் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. ஏன்னா நாசியில சுவாசம் இல்ல அந்த மனுஷனை நம்ப கூடாது, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலதான் இருக்கணும்னு சொல்லி நல்லா தெரியுது. வாசிக்கலாம். சங்கீதம் 146 சங்கீதம் 3-5 வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஆமீன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள். ஆனா ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியுமா? ரட்சிக்க முடியாது. அதே போல பிரபுக்கள் ரட்சிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள், அவங்கள நம்பாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யார? ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை. அப்போ ஏன்னா மனுஷன் அவனுடைய நாசில வர சுவாசம் தான் இருக்குதுன்னு சொல்லி வசனம் வாசிச்சா இல்லையா? அதனால ரட்சிக்க திராணி இல்லாத ஒரு மனுஷன் நம்பாத, பிரபுக்களையும் நம்பாத, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கே திரும்புவான். ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் புல்லை போல இருக்கிறது, அவன் மண்ணுக்கு தான் திரும்புவான். அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார், இல்லைங்களா? வசனம் சொல்லுது, அவரை நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். அப்ப நம்ம எவ்வளவு காரியம் செய்தாலும் கூட அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமா? மண், இல்லைங்களா? மண் என்று நம்ம நினைவு கூறுகிறார். ஏன்னா மண்ணினால்தான் மனுஷன் எடுக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியில அவர் ஊதினார். அப்போ அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கே திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்போ மண்ணுக்கு திரும்புற ஒரு மனுஷனுடைய யோசனைகள் எப்படி இருக்குமா? அது நிரந்தரமானதல்ல, அவனுடைய யோசனைகளும் அழிந்து போகுமா. அதனாலதான் அவனை நம்பாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்றார். ஏன்னா யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் தான் பாக்கியவான். அப்ப யார் பாக்கியவான்? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ உலக நம்பிக்கை வைக்காது, அவன் தன்னுடைய ஜனங்களை நம்புவான், இல்ல அவனுக்கு ஏற்ற அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்யற அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம்பி சார்ந்திருப்பான். ஆனா உலகம் போக்குற போகல நாம போக முடியாது. ஆனா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான் இருக்க வேண்டும். அப்ப தேவனை நம்முடைய நம்பிக்கையா கொண்டிருந்தோம்னா அவன் தான் பாக்கியவான். அப்ப நாம் கர்த்தர் மேலதான் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். ஆமீன். உன் சுய புத்தியின் மேல் சாயாம, அப்போ தன்னுக்குத்தானே ஞானி என்று எண்ணிக்கொண்டு நான் நினைக்கிறது சரிதான், என்னுடைய வழிகள் சரிதான் என்று அந்த சுய புத்தியில சாராம உன் முழு இதயத்தோடு என்ன பண்ணுமா? கர்த்தரில் நம்பிக்கை இருந்து. அப்போ அந்த முழு இதயத்தோடு என்பது 100%. முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ நம்முடைய வழிகள்ல முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பி அவர் நினைத்து கொண்டால் அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்துவது கர்த்தர் தான். நாம் அதை என்ன செய்யணுமா? நம்ம இதயத்தோடு முழு இதயத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க செய்வார்.
அவர் வேண்டுதலை கேட்பார், நான் அவரை நம்பியிருக்கிறேன். அதான் தாவீது அநேக இடங்கள் சொல்லும் போது கர்த்தரை நான் நம்பிக்கையா கொண்டிருக்கிறேன். அநேக இடங்கள் சொல்லுவான் தாவீது சங்கீதத்துல வாசிக்கும் போது, கர்த்தரை தான் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்வான். அப்போ நம்முடைய சுய புத்தியின் மேல் ஒருபோதும் சாயக்கூடாது. அதனால கர்த்தர் மேலதான் நாம் சாய்ந்திருக்க வேண்டும், அவர் மேலதான் நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும். வாசிக்கலாம், மார்க் 10ஆம் அதிகாரத்துல 23 முதல் 25 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது, நீ போய் உனக்கு உண்டானங்களை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் போது அந்த வாலிபனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது. அதனால அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, துக்கம் உண்டாயிடுச்சு. இவ்வளவு திறனான ஆஸ்தியை விட்டு விட்டு நான் கர்த்தரை பின்பற்றணுமா? அப்போ இந்த ஆஸ்தி மேலதான் அவன் நம்பிக்கை இருந்தது. அதனால அவனுக்கு வேதனை உண்டாயிடுச்சு. அதனால ஏசப்பா சொல்றாரு, சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. யாரை பார்த்து? ஐஸ்வர்யவான்களை பார்த்து. ஆனா இந்த ஒட்டகமானது ஊசியில் காதில் நுழைவது எளிதா இருக்கும், ஆனால் ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சீசர்களுடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க கேட்டுட்டு. இயேசு பின் அவர்களை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஏன் இந்த ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதாவது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும். இந்த ஒட்டகம் ஊசின் என்று பார்க்கும்போது, அதாவது ஊசி என்பது ஊசி நுழைவாயில். ஊசினா நிஜமான ஒரு லிட்டரா ஒரு ஊசியை பத்தி சொல்ல, நீடல் கேட்னு சொல்லப்பட்ட எருசலேம்ல இருக்கிற ஒரு வாசல். அது ஒரு சின்ன வாசலா இருக்கும், ஒரு குறுகிய சிறு வாசலா வழியா இருக்க போது அந்த வழியா எளிதாக பிரவேசிக்க முடியாது. அந்த வழியாக ஒரு மனுஷன் பிரவேசிப்பதே கடினம். ஆனா அது வழியா ஒட்டகம் நுழைஞ்சு அது வழியா அந்த கேட் வழியா வரணும். அப்போ அதான் சொல்றா, அது உள்ள ஒருவேளை ஒரு ஒட்டகம் கூட நுழைஞ்சு வந்துடலாம் கஷ்டப்பட்டு. ஆனா ஐஸ்வர்யம் நுழைவது ரொம்ப கடினம். அதனாலதான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைத்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்ற. அதனாலதான் உனக்கு உள்ளதை விற்று ஆண்டவர் சொல்றாரு அந்த வாலிபனை ஏழைகள் கூட சொல்லும் போது அவன் வேதனைப்பட்டு அவன் திரும்பி போயிடான். ஏன்னா அவன நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல இல்லாம அந்த ஐஸ்வர்யத்தின் மேலதான் நம்பிக்கை இருந்தது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஆமென். ஆமென். பவுல் சொல்றான், அதாவது அவன் மிகுந்த உபத்திரம் இருந்தது பவுலுக்கு அநேக இடங்கள்ல. அவன் நாங்க பிழைப்போமா மாட்டோமா என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்க ஒரு உபத்திரம் இருந்ததாம். பவுல் சொல்றான், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்டு உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏன்னா பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்க, நம்ம பிழைக்க மாட்டோம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தது. அதான் சொல்றான், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மிகுந்த பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைக்குமா, நம்ம பிழைப்போமா இல்லையான்ற அந்த நம்பிக்கை அற்று போகத்தக்க மிகுந்த பாரம் உண்டாயிற்று, உபத்திரம் இருந்ததுன்னு சொல்றான் பவுல்.
ஆனா நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம ஆனாலும் கூட பவுல் சொல்றான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு மரணம் வரும் என்று. ஆனால் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்கல, நாங்க மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் தான் நம்ம நம்பிக்கை வைச்சோம். மரணம் வந்தாலும் சரி அது வரும் என்று எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார். ஆனா மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலதான் நாம் நம்பிக்கை வைச்சோம். அதனால எங்களை தப்புவித்தான்னு சொல்லி பவுல் சாட்சி கொடுக்கிறான். ஆனா இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் சொல்லி சொல்றான். இதுதான் உண்மையான நம்பிக்கை பவுல் வைத்தது. உபத்திரத்தின் மத்தியில பவுல் நம்பிக்கையோட தான் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தான். ஏன்னா அந்த நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேலதான் இருந்தது. ஆனா பிழைக்க மாட்டோம் என்று இருந்தது. ஆனாலும் எங்கள் நம்பிக்கை எப்படி இருந்ததா, கர்த்தர் மேலதான் இருந்ததுன்னு சொல்லி பவுல் சொல்றான். அதனால எங்கள் தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார் என்று நான் அவரை நம்பியிருக்கிறேன்னு சொல்ல. இதுதான் உண்மையான நம்பிக்கை. நம்முடைய சூழ்நிலையில நம்முடைய நம்பிக்கை எல்லாமே முழு மனதோடு கர்த்தர் மேல இருக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு இக்கட்டு வரலாம், உபத்திரம் வரலாம், அதாவது ஜீவனை இழந்து போகத்தக்க சூழ்நிலை வந்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேலதான் இருக்கணும். பவுல் இதுக்கு சாட்சியா இருக்கிறான்னு பாக்குறோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆமென். ஆமீன். பவுல் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான். நான் மனுஷனுக்கு பிரியமுண்டாக நான் பேசவில்லை, தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் சொல்லி பவுல் சொல்றான். அப்ப நம்முடைய ஒவ்வொரு சீஷர்களும், இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் மனுஷனுக்கு பிரியமுண்டாக பேசவே கூடாது, கர்த்தருக்கு பிரியமுண்டாக தான் பேசணும். ஏன்னா சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணினபடியே பவுல் சொல்றான். தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணினாலதான் நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்க தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்போ நாம சுவிசேஷம் அறிக்கும் போது ஒருவன் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக ஒரு மனுஷனை நம்பி அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் கேட்டு அவன் விசுவாசிப்பான். அதனால நான் அவனுக்கு ஏற்ற வகையில் நான் பேசுவேன் என்று சொல்லாம கர்த்தருக்கு பிரியமுண்டாக தான் நாம் பேச வேண்டும். அது கடினமாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே உள்ளது உள்ளது என்றும் அறிக்க வேண்டும். அதனாலதான் பவுல் இந்த விஷயத்துல நான் மனுஷனுக்கு பிரியமுண்டாக பேச மாட்டேன், தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுவேன்னு சொல்லி பவுலும் கூறுகிறான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, எசேக்கியா அந்த ஒரு ராஜா இருந்தான். அவனை குறித்து அவனோட சாட்சியை குறித்து பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தான், அவன் எப்படி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான் அப்படின்றது நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:5-6. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆமீன். ஆமீன். பாருங்க, ஆகாஸ் என்னும் யூதனுடைய ராஜாவின் குமாரனான எசேக்கியா. இந்த எசேக்கியா பத்தி நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த எசேக்கியா அதாவது கர்த்தருக்கு பிரியமுண்டாக காரியங்களை செய்தான். அவன் என்ன பண்ண பாத்தீங்கன்னாக்கா, தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்ம ஆணையதை செய்தான். அவன் யாரு? எசேக்கியா ராஜா. அப்ப இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, அவன் அந்த மேடைகள் எல்லாம் அகற்றி என்ன பண்ணான் பாத்தீங்கன்னாக்கா, அவன் சிலைகள் எல்லாம் தகர்த்து போடுறான். விக்கிரக தோப்புகளா இருந்தா அதெல்லாம் வெட்டி போறான். அதே போல மோசே பண்ணியிருந்த அந்த வெங்கல சர்பத்தை என்ன பண்ணா, உடைத்து போறான். ஏன்னா அந்நாட்கள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அந்த வெங்கல சர்பத்துக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தப்பு செஞ்சாங்க, அதுக்கு தூபம் காட்டினாங்க. அதனால என்ன பண்ணா, அதெல்லாம் உடைச்சு போடுறான். அந்த தோப்புகள்ல மலைகள் இருக்கிற சேவெல்லாம் உடைச்சு போடுறான். அதே போல இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணும்போது அவன் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவன் காரியங்கள் செய்யறான். அவன் இஸ்ரவேலின் தேவன கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவன் யார் மேல நம்பிக்கை வைத்திருந்தான் பாத்தீங்கன்னாக்கா, எசேக்கியா கர்த்தர் மேலே நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. யாரு? நம்பிக்கை வைக்கிறது இல்ல. வசனம் சொல்லுது, தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த ராஜா கர்த்தர் மேல் வைத்திருந்தானாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து
அவன் எப்படி இருந்தான் பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. கர்த்தரே சார்ந்திருந்தான், நம்பிக்கை கொண்டிருந்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவன் முழு நம்பிக்கையோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். அவனை போல் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது, சாட்சி இல்லைங்களா? அவன் தோப்புகளை உடைச்சு போட்டான், சிலைகளை உடைச்சு போட்டான், வெங்கல சர்பத்தை உடைச்சு போட்டு தாவீதை போல அவன் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நம்பிக்கையை கொண்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று நம்ம வாசிக்கலாம். அடுத்தது யோபு 4ஆம் அதிகாரம் 17-18. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. ஆமென். பாருங்க, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமான இருப்பானோ? கண்டிப்பா இருக்க முடியாது இல்லைங்களா? கர்த்தரை விட நீதிமானா யாருமே இருக்க முடியாது. தேவனை பார்க்கிலும் நீதிமான இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ? இருக்க முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. கர்த்தர் யார் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லையா? பணிவிடைக்காரரிடத்தில். அப்ப தேவதூதர்கள் எல்லாருமே சுத்தமா இருந்தார்களா? அவங்க மேல நம்பிக்கை வச்சாரா கர்த்தர்? வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறார். பாருங்க, ஆனா நாம தான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பா 100% முழு இருதயத்தோட நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வேணும். ஆனா அவர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான், நாளைக்கு மாறிடும். ஏன்னா அவருடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் மாறும். ஆனா நேற்றும் இன்றும் மாறாதவர் ஒருவர் தான், அவர் தான் கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்காரு. அதாவது நம்முடைய நம்பிக்கை முழுசா கர்த்தர் மேலதான் இருக்க, மனுஷன் மேல இல்லை. அதான் வசனம் சொல்லுச்சு, அதாவது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. ஏன்னா அவர் கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனா நாம தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். வாசிக்கலாம், யோபு 13:15 வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். ஆமென். யோபு சொல்றான் பாருங்க, யோபுக்கு சோதனை வந்தது, விசுவாச சோதனை வந்தது. அந்த சோதனை கடைசியில ஜெயிச்சான். ஆனா ஆரம்பத்துல தன்னுடைய ஆஸ்தி பாஸ்தி, அதாவது சொத்துகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போறான். ஆனாலும் கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கவே இல்லை. அவன் வாயினால் அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை, வாயினால் பாவமே செய்யலை இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கையோட யோபு கடைசி வரைக்கும் விசுவாசம் நிலைத்திருந்தான் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை, திடமனதோடு யோபு இருந்தான் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபாகாரம் பண்ணுவேன். என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் நம்பிக்கையில ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தவன் தான் யோபு. அதான் சொல்றான், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எந்த விஷயத்துல? அவர் என்னை கொண்டாலும் பரவாயில்ல, நான் நம்பிக்கை. இதுதான் உண்மையான நம்பிக்கை. வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 44:6-7 வாசிக்கலாம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். ஆமென். ஆமென். தாவீது சொல்றான், என் வில்லை நான் நம்பேன். ஏன்னா அவனுக்கு படகுல இருந்தது, வில் இருந்தது, அம்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் கூட அதில் மேல அவன் நம்பிக்கை வைக்கல இல்லைங்களா? அதான் சொல்றான், நான் அந்த வில்லை நம்புறது இல்ல, பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. பட்டயம் ரட்சிப்புமா? இல்ல. ஒரு மனுஷனை ரட்சிக்குமா? கூடாது இல்லையா? அதனால நான் அந்த பட்டயத்து மேல் நம்பிக்கை வைக்காம வில்லை நம்ப மாட்டேன். ஆனா நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்? கர்த்தர் மேலதான். அவன் சொல்றான், கர்த்தர் எங்களை சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறார். அப்போ தாவீது அவனுடைய முழு நம்பிக்கையுமே வெள்ளின் மேலோ குதிரைகள் மேலோ இல்ல பட்டயத்து மேலே இல்லை. அது என்னை ரட்சிக்காதுன்னு அவனே சொல்றான். ஆனா கர்த்தர் என்னை ரட்சிப்பார், நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சிக்கிறீர். அப்போ நம்முடைய ரட்சகர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சகர். அதுதான், அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் தாவீதுக்கு இருந்தது. இந்த வில்லின் மேல, இந்த குதிரை மேல, படை பலம் மேல, இது மேல நம்பிக்கை வைக்கவில்லை.
ஆனா இன்றைக்கு உலகத்துல வில்லை நம்பி படைகளை நம்பிதான் இன்னைக்கு உலகத்துல இந்த பிரபுக்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கையா கொண்டிருக்கிறதான் பாக்கியவானா இருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:26 வாசிக்கலாம். இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமீன். யார் ரட்சிக்கப்படுவான்? ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அப்போ தேவனுடைய ஞானத்தை பெற்று அதன்படி நடக்கிறவன் தான் ரட்சிப்பை அடைவான். ஆனா தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். யாரு? தன்னைத்தானே நம்புகிறன், தன் சுய பலத்தை நம்புகிறன், தன் இருதயத்தை நம்புகிறன் தான் மூடன் சொல்லியது. யாரை பார்த்து ஆண்டவர் மூடன் சொல்றாரு? தன் இருதயத்தை நம்புகிறவன். ஏன்னா இருதயத்தில் வருகிற இந்த தோன்றுகிற காரியம் எல்லாம் அது வாய் வழியா தோன்றும், அது எண்ணத்தில் உருவாகும். ஏன்னா நம்முடைய இருதயத்துல வசனம் நிறைந்திருந்தால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தரா இருப்பாரு. ஆனா உலக காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குமா? தன்னைத்தானே நம்புவான். தன்னுடைய காரியங்கள், நான் இதை செய்து முடிப்பேன், நான் அதை பண்ணுவேன், எனக்கு தோன்றதை நான் செய்வேன், அதாவது சுய நம்பிக்கையோடு இருப்பான். ஆனா அப்படிப்பட்ட என்ன சொல்றது வசனம்? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஆனா ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய ஞானத்தை பெற்று, ஏன்னா ஞானம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் ஞானம் நடக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் ரோமர் 5:3 முதல் 5 வரைக்கும் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபதிரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமேன். ஆமீன். பவுல் சொல்லும் போது அவன் சொல்றான், உபத்திரம் என்ன பண்ணுமா? உபத்திரம் வருது நல்லதுதான். ஏன்னா இந்த உபத்திரம் வரும்போது என்ன நடக்கும்? அது பொறுமையை உண்டாக்கும். உபத்திரம் வரும்போது உபத்திரத்தை நம்ம சகித்தால் அது பொறுமையை உண்டாக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அந்த பொறுமை என்ன நடக்கும்? அது பரீட்சையும், அதே போல பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறான். அப்ப உபத்திரம் பட்டது நல்லதுன்னு அதை சந்தோஷப்படுதுன்னு சொல்லி, பிரியப்படுதுன்னு சொல்லி யார் சொல்லுகிறான்? பவுல் சொல்லுகிறான். உபத்திரத்திலையும் நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஏன்னா கர்த்தருக்காக உபத்திரம் படுறது நல்லதுதான். ஏன்னா உபத்திரம் என்று அந்த காலத்துல அதிகமா இருந்தது. இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு உபத்திரம் அதிகமா இருந்தது. பவுலுக்கு உபத்திரம் அதிகமா இருந்தது. அதனாலதான் அவன் சொல்றான், இந்த உபத்திரம் வர்றது நல்லதுதான். அந்த உபத்திரம் என்ன பண்ணுமா? பொறுமை உண்டாக்கும். அதே போல அது பரீட்சை உண்டாக்கி பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலும் என்ன பண்ற? மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மனுஷன் வெட்கப்படுத்துவான், மனுஷன் நம்பிக்கை வச்சா அவன் வெட்கப்படுத்துவான் நம்மள. ஆனா நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால இந்த நம்பிக்கை தான் நம்மளை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நாம கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, அது வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிகளா ரோமர் 8:23 முதல் 25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமீன். ஆமீன். அதுவும் அல்லாமல் ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாம் கூட, உலகத்துல எல்லாரும் பெறவில்லை, ஆனா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து அந்த கற்பனையில நம்பி அதன்படி நடக்கிறவர்கள் முதல் பலன்களை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாக புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். எல்லாருமே காத்திருக்கல உலகத்துல, இல்லையா? ஆனா உண்மையான இயேசுவின் பெயரில் காத்திருப்பாங்க. காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே, இப்படிப்பட்ட நம்பிக்கையினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வரும்போது அந்த ரட்சிப்பு அடைய போகிறோம். யாருக்கு அந்த ரட்சிப்பு அருளுவார்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறார், ரட்சிப்பு அருளுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த நம்பிக்கையில நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல.
நாம உன்னை பார்த்து நம்புறது நம்பிக்கை கிடையாது இல்லைங்களா? ஒருவன் தான் காண்கிற நம்ப வேண்டுவது என்ன? உன்னை பார்த்து நம்பணும்ன்ற அவசியம் இல்லை, அது பேர் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நாம் காணாததை நம்பினோம் ஆகில், ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவாரு, அந்த ரட்சிப்பை எனக்கு தருவார்னு சொல்லி நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம் இல்லையா? இதுதான் உண்மையான நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை உண்டு, அவர் வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவர் வந்து எனக்கு ரட்சிப்பு அருளுவார், நான் தேவர ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன், அவரோட 1000 வருஷ அரசாட்சியில் நான் பங்கு கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்னா இதுதான் நம்பிக்கை. ஏன்னா நாம் காணவில்லை, காணாமல் தான் விசுவாசிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்ம ஒருபோதும் கண்டதில்லை. ஆனா இஸ்ரேல் மக்கள் அவர் கண்களால் எல்லா அற்புதங்களும் கண்டாங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன இல்ல, விசுவாசம் இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால நாம் காணாதை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு என்ன இருக்கும்? பொறுமையோட காத்திருப்போம். யாருக்கு பொறுமை இருக்குமா? காணாமல் காத்திருக்கணும் தான் பொறுமை இல்லையா? அதான் வசனம் சொல்லுது, நாம் காணதை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்போ அந்த பொறுமை என்பது உலகத்துல எல்லாருக்குமே இல்ல. உண்மையிலே இயேசு கிறிஸ்து வருவாரு, அந்த வருடம், அந்த மாதம், அந்த நாள்ல வருவாரு, அது வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன்ற நம்பிக்கையோடுதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. அப்போ நம்ம காத்திருந்தா, அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தா நமக்கு பொறுமை இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். நம்முடைய நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்முடைய நம்பிக்கை எப்படி பெருகும்? பரிசுத்தாவின் பலத்தினாலதான் நம்முடைய நம்பிக்கை பெருகும் என்று வசனம் சொல்லுது. பரிசுத்தாவின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, அப்புறம் நம்முடைய நம்பிக்கை கூட பெருக வேண்டும். அதுக்கு பரிசுத்தாவின் பலம் தான் அவசியம். அப்போ நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நம்மை நிரப்புவாரு. நம்முடைய நம்பிக்கை பெருகுவதற்கு பரிசுத்தாவின் பலம் அவசியம். அதனால நாம அந்த மீட்கப்படும் நாளுக்கென்ற பெற்றுக்கொண்ட முத்தை துக்கப்படுத்தாதிருங்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு ஒரு குவாலிபிகேஷன் தேவை. எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அதிகமா படிச்சிட்டோமா, இல்ல நான் இவ்வளவு பேருக்கு பிரசங்கம் பண்ண, நான் பிசாசு துரத்துற, நோய்களை குணப்படுத்துற, அற்புதம் செய்த, இது கிடையாது. பரிசுத்த ஆவிதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. அவர் மீட்கப்படும் நாளுக்கென்ற பெற்ற முத்திரை எது? பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் தான். அப்போ அந்த பரிசான் பலம் நமக்கு அதிகமா தேவை இன்னைக்கு. அப்போ அதுதான் நம்முடைய நம்பிக்கை பெருகும். அப்ப நம்முடைய நம்பிக்கை பெருக செய்கிறது பரிசான் பலன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையை பெற்ற நாம் அதை விட்டு விடக்கூடாது. அவர் வரும்போது நம்ம பார்க்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா முத்திரை. அப்ப ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்மளை உற்று பார்ப்பார். அப்போ நாம இன்னைக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக் கொள்வது அவசியம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை பெறுவதற்கான பலன் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், எபிரேயர் 7:19. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். ஆமென். நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்துவதில்லை. அப்ப நாம் எல்லாருமே இன்னைக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழே இருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமா கொடுக்கப்பட்ட இந்த 613 கற்பனைகளை அவங்க ஒருபோதும் கடைபிடிக்கவே இல்லை, அதை தவறி விட்டார்கள். ஆனா கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தியதுனால பாடுகள் அனுபவிச்சு சிலுவையில மரித்து அந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவை வைத்தார். அதனால நாம இன்னைக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்லை. ஆனா நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்துவதில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதிக நன்மையான நம்பிக்கையே எதுவா? அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையிலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். அப்ப நாம் எல்லாரும் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால நாம் தேவனிடத்தில் சேருவதில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது இல்லையா? அந்த நம்பிக்கையினாலதான் நாம் எல்லாரும் எங்க சேரும்? தேவனிடத்தில் சேருகிறோம். வாசிகளா, எபேசியர் 4:4-6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். ஆமென். பாருங்க, நமக்கு உங்களுக்கு உண்டான அழைப்பிலே
அப்போ அந்த நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்காரா? 2 நம்பிக்கை கிடையாது, ஒரே நம்பிக்கை தான் இல்லையா? அப்போ உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போலதான் ஒரே சரீரம் உண்டு, அதே போல ஒரே ஆவி உண்டு, ஒன் ஸ்பிரிட், ஒன் பாடி, ஒன் காட்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அவர்தான் ஆவியானவர், அவர்தான் இயேசு. சோ அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்குள் இருக்கிறார், அவர்தான் ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார் இல்லீங்களா? அப்ப நம்ம அழைச்ச தேவன் அவர் ஒருவரா இருக்கிறார். ஏன்னா ஒரே நம்பிக்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், 2 நம்பிக்கை கிடையாது இல்லையா? அப்ப ஒரே நம்பிக்கை, ஏன்னா நமக்கு ஒரே கர்த்தர் தான் உண்டு, ஒரே விசுவாசம் தான் உண்டு, 2 விசுவாசம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விசுவாசம், எனக்கு கொடுத்தபடி நான் இந்த விசுவாசத்துல இருக்கிறேன், கிடையாது இல்லையா? ஒரே விசுவாசம் தான் உண்டு. அப்போ நமக்கு ஒரே கர்த்தர் தான். ஞானஸ்தானம் கூட 2 ஞானஸ்தானம் கிடையாது, ஒரே ஞானஸ்தானம். எப்படிப்பட்ட ஞானஸ்தானம்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம். அப்போ அந்த ஒரே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் தேவனாலயத்தில் பிரவேசிக்க முடியும். நமக்கு பிதா எத்தனை? ஒரே பிதா தான். தேவனும் அவர்தான், பிதாவும் அவர்தான். அந்த பிதாவாகிய தேவன் தான் இயேசு என்ற பெயர்ல குமாரனாக மாம்சல் வெளிப்பட்டார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள நம்ம இருதயங்களை வசிக்கிறார் என்று நமக்கு நல்லா அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்க, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, அவபக்தியும் வெறுக்கணும், லௌகிக இச்சையும் வெறுத்து விட்டு தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். ஜீவனம் பண்ணி என்ன பண்ணமா? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? மகாதேவன். அவர்தான் நம்முடைய இரட்சகரா இருக்கிறாரு. அப்போ அந்த மகாதேவனும் நம்முடைய இரட்சகரா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாக்குதல். அப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், 2ஆம் வருகை உண்டு. அந்த பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எப்போது வருவார், எப்போது விடியும் என்று ஜாமக்காரன் காத்திருக்கான் இல்லையா? அது போலதான் நாம அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ உலக மீட்ல இருக்க அத்தனை பேரும் கோடானிக்கோட மக்கள் இயேசு கிறிஸ்துவ வருகையை எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா அவங்க அறியவில்லை, அவருடைய வருகையும் தெரியல, எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய உண்மையான மக்கள், அவருடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. யார? மகாதேவன் இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாக்குதல். அந்த மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கை அவர் வருவாரு, வரும்போது அந்த ரட்சிப்பு எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தால் நாம் அந்த ரட்சிப்பு அடைவோம். இது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக என்று நாம் அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 130:5-6 வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமென். தாவீது பாருங்க, அவன் கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்து கர்த்தருக்காக அதிகாலமே எழுந்து காத்திருந்தான். அவன் அதிகாலமே கர்த்தரை தேடினான். யாரு? தாவீது. அவன் நம்பிக்கை இருந்தான் கர்த்தர் மேல, அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடிக்கொண்டு இருந்தான். அவன் சொல்றான், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என்ன ஆத்துமா காத்திருக்கிறது. அப்போ என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்காக தான் காத்திருக்கு. அப்போ முதல்ல அவன் எழுந்த உடனே செய்த வேலை கர்த்தரை தேடினான், அவருடைய முகத்தை தேடினான், அவருக்காக காத்திருக்கிறான். அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். யார நம்பிக்கிறேன்? மனுஷன் அல்ல, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்போது விடியும் என்று. ஆனா காத்திருக்கேன்னு சொல்றான். ஆனா எப்படி காத்திருக்கான் பாருங்க. எப்போது விடியும் என்று விடியற் காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரனை போலவும். ஜாமக்காரன் என்ன பண்றான்? எப்போது விடியும், சூரியன் உதிக்கும் என்று அவன் காத்திருப்பான், எதிர்பார்ப்பான். அதே போலதான் அதிகமாய் என்ன ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. எப்போது வருவார்,
எனக்கு செவி சாய்ப்பார் என்று அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடி காத்திருக்கிறான். அவன் மேல் நம்பிக்கை வச்சான். அவருடைய வார்த்தையை நம்பிக்கை. எதனால அவன் காத்திருக்கிறான்? மனுஷனை நம்பி இல்ல, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், அதனாலதான் அவன் எழுந்து காத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கன்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ ஒவ்வொரு காரியம் செய்யும் போது கூட தாவீது கர்த்தரை விசாரித்து அவன் ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றினான். அதனால ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறான் அவனை பத்தி. ஆண்டவர் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்றமானவன் இவன், நான் செய்ய நினைத்தேன் தாவீது செய்து முடித்தான் சொல்லி ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அதன்படியே எழுந்து காரியங்களை செய்வான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 3:2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். பாருங்க, இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனா அவர் வரும்போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது நாம் எல்லாரும் மறுவாக்கப்படுவோம். ஆனா இது இன்னும் அது வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால். அப்படின்னா என்ன? அவர் வரும்போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். நம்முடைய சரீரங்கள் அதாவது மகிமின் சரீரமாக மாறி அவருக்கு ஒப்பா இருப்போம். ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது நாம் மறுவாக்கப்பட்டு அவரை தரிசிப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அப்ப இயேசு கிறிஸ்து தரிசிக்கும் போது எல்லாருமே தரிசிப்பதில்லை, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து கை கொண்டு நடந்து முடிவுடன் நிலைத்திருந்தால் அவரை நாம் தரிசிப்போம். அப்போ அவரை தரிசிக்க போறோம், அதனால அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அதனால அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருப்போம் எவனும். ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை யாரெல்லாம் இருக்குதோ அவர் வருவாரு, ஒரு நிமிஷத்துல நான் மறுவாக்கப்பட்டு ஒரு இமைப்பொழுதுல நான் இயேசுவோட அவரால் பேசுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதோ யாருக்கெல்லாம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவரா இருக்கிறது போலவே என்ன பண்ணுவான்? தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவான். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆனால் நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றும் பரிசுத்தமா இருங்கள் என்று இயேசு சொன்னது போலவே அவன் என்ன பண்ணுவான்? தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான். ஆவி ஆத்மா சரீரத்தை கரைப்படாதபடிக்கு தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். யாரு? இப்படி நம்பிக்கை உள்ளவன் மட்டும் தான் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா யார் பாக்கியவனா இருப்பான்? கர்த்தரின் நம்பிக்கையா கொண்டிருப்பான் தான் இல்லையா? ஆனா நீதிமான்கள் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ஏன் மகிழ்ச்சியா இருக்கும் நீதிமான்களின் நம்பிக்கை? ஏன்னா அவன் கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறான். அதனாலதான் அவனுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அடுத்தது 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமீன். ஆமீன். ஆனா உலகத்துல கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க நம்பிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்து மேல இல்ல, உலகத்து மேலதான் நம்பிக்கை இருக்குது. ஆனா கர்த்தரை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க தேடுறாங்க. இன்னைக்கு சபைகளை தேடுறாங்க, ஆனா கர்த்தரை தேடுவதில்லை. ஏன்னா அவங்க நம்பிக்கை இல்லாம ஏதோ எனக்கு கிடைக்குமோ, எனக்கு ஒரு லாபம் உண்டா, நான் இயேசுவை தேடுனா, இயேசு ஏற்றுக்கொண்டா எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற இம்மைக்கு மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லு, இம்மைக்கு மாத்திரம் நாம கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் எப்படி இருப்போமா? பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். மோசமான நிலைமை யாருக்கா? இம்மைக்கு மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சான். இயேசு கிறிஸ்துக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏதோ கிடைக்கும், நான் இயேசு விசுவாசா எனக்கு எல்லா காரியங்களும் நல்லா முடிஞ்சணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் எனக்கு ஒரு வீடு கிடைச்சிடணும், எனக்கு கார் கிடைச்சிடணும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடணும், நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுகபோகமா இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் உலகத்துல நிறைய கோடிக்கணக்கான மக்களுக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் வைத்து கர்த்தரை தேடக்கூடாது. ஏன்னா இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருப்பான்? எல்லா மனுஷனையும் பார்க்கலும் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குமா? பரிதபிக்கப்பட்ட நிலமா இருக்கும். அதனால இம்மைக்கு மாத்திரம் நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க நம்பிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்து மேல இல்ல,
நான் இயேசு நம்புறேன்னு சொல்லுவாங்க வாயினால, ஆனா வாயினால அறிக்கை பண்ணுவாங்க, ஆனா நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவங்க நம்பிக்கை மனுஷன் மேலதான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவ அவங்க ஒரு இம்மைக்கு மாத்திரம் தான் தேடுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு லாபம் உண்டா, ஏதோ ஒரு கிடைக்குமா, அதனால நான் இயேசுவை தேடுறேன் அப்படின்ற ஒரு லௌகிக இச்சையோட தான் அவங்க கர்த்தரை தேடுறாங்க. ஆனா நம்பிக்கை இருக்காது. ஏன்னா வசனம் தெரியல, விசுவாசம் இல்லாதனால அவங்க எண்ணம் எல்லாமே உலக காரியத்துமே நோக்கமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், கடைசியா ஒரு வாசத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். ஆமேன். பகலுக்குரியவர்களாகிய நாமோ, நாம் இருளுக்குரியவர் அல்ல. ஒரு காலத்துல இருளெல்லாம் இருந்தோம். எல்லாருமே இயேசு அதாவது நன்கு அறியாமல் நாம பாவம் என்ற இருள் அகப்பட்டு சிக்கி கொண்டிருந்தோம், வழி தெரியாம. ஆனா இருளில் இருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக உலகத்துக்கு வந்தார், அவளை விடுதலை பண்ணும்படி. சத்தியத்தையும் அறிவிடும், சத்தியம் விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாக பிரகாசித்தார் உலகத்துக்கு. ஆனா இன்னைக்கு நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா பகலுக்குரியலாகிய நாமோ தெளிந்தவளா இருக்க வேண்டும். இருந்து விசுவாசம், அன்பு, எதுவும் விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். எது நமக்கு மார்க்கவசம்? விசுவாசம், அன்பு. இது ரெண்டுமே நமக்கு மார்க்கவசமா இருக்குது. ஏன்னா எதிரி விடும் அம்புகளுக்கு எதிர்கொள்ள, அதை மேற்கொள்ள, அதை தடுக்க நமக்கு ஒரு மார்க்கவசம் தேவை. அதுதான் விசுவாசம், அன்பு. அதை தரித்து கொண்டு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும், எப்படிப்பட்ட நம்பிக்கையா? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரு, ஹெல்மெட், ரட்சிப்பின் நம்பிக்கை இல்லையா, என்னும் தலைச்சீரையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்போ நாம இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரை தரித்து கொண்டிருக்க கடவோம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நாம இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கடைசி வரைக்கும் விசுவாசம் நிலைத்திருந்தால் நாம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நாம் அந்த ரட்சிப்பு அடைவோம். யோபு சொல்றான், அவன் சொல்றான் பாருங்க, யோபு ஒரு விஷயத்த சொல்றான், நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். அவன் சொல்றான் யோபு, நான் ஒரு கோல்ட பார்த்து, ஒரு பொண்ணை பார்த்து என் நம்பிக்கை, அந்த பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ ஆதரவு என்று நான் சொன்னால் அது எப்படி இருக்குமா? அவன் சொல்றான், சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் எப்படி இருக்குமா? இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும். எது பாவமா? இதுதான் பாவம். எது? பொன்னின் மேல் நம்பிக்கை வைப்பது. யோபு சொல்றான், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதாக அக்கிரமமா இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேன். அதுதான் பாருங்க, சாலமோன் கூட கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது, எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும் என்று அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் அதே போல அவன் கேட்டது எல்லாமே ஞானம் இல்லையா? ஆனா கர்த்தர் அவன் ஞானத்தை மாத்திரமல்ல, அதாவது செல்வத்தையும் இவனை போல் யாருமே இருந்துக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு அதிகமான செல்வத்தையும் கொடுத்தான். ஆனா ஆரம்பத்துல விசுவாசம் நடந்தா அவன நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல் இல்லாம கடைசியில அவன் என்ன பண்றான்? விழுந்து போனான்னு சொல்லி பாக்குறான். ஆனா யோபு பாருங்க, அவன் சொல்றான், பொண்ணை பார்த்து என் நம்பிக்கை சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னால் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும். அதனால நான் என்ன செய்வேன்? அதன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன். அதனால் உன்னதத்தில் இருக்க தேவனை மறுதளிப்பேன். அப்ப நான் ஒரு பொருள் மேல, வெள்ளி மேலோ அல்லது இந்த தங்கத்து மேல நம்பிக்கை வச்சேனாக்கா அது அக்கிரமமா இருக்கும், விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும். அதனால நான் தேவனை என்ன பண்ணுவேன்? மறுதளிப்பேன். அதனால நான் அது மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்லி யோபு கூட தன் வாயினால் அறிக்கை செய்கிறான். சோ நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், மனுஷன் மேல நம்பிக்கை கொள்ளக்கூடாது. ஏன்னா நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாதே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதே நலம், அவன் தான் பாக்கியவான். அதே போல உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே என்ன பண்ணுவாரு? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நாம ஒரு சில நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையை மனுஷன் வைத்திருக்க கூடும். அதனால நமக்கு என்ன பண்ணும்? இடர்ல வந்திருக்க கூடும், அதனால வேதனைப்பட்டிருக்க கூடும், தோல்வி அடைந்திருக்க கூடும். ஒரு நம்பிக்கையை நம்முடைய நம்பிக்கையை ஒரு மனுஷன் மேல் வைத்ததுனாலதான் நாம் இடர்ல அடைஞ்சு விழுந்திருக்க கூடும். அப்ப நம்முடைய முழு நம்பிக்கையும்
யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல. தாவீது சொல்வது போல, கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருந்தேன், என் ஆத்மா அவருக்காக காத்திருக்குது என்று சொல்வது போலவே நாம நம்முடைய முழு நம்பிக்கையும் மனுஷன் மேல வைக்காம கர்த்தர் மேலே வைப்போம் என்று ஒரு அறிக்கையோட நாம் இந்த பைபிள் சரியை முடிக்கலாம். ஒரு ஜெபம் செய்யலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே கர்த்தாவே, இயேசப்பா, இந்த இரவு வேளையிலே உங்க நன்றி செலுத்தி எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, நாங்கள் எங்கள் இருதயத்தை தாழ்த்தி முழு நம்பிக்கையும் உண்மையில் வைக்கிறோம் கர்த்தாவே. மனுஷனை நம்பாம இயேசப்பா, நீங்க சொன்னீங்க நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று சொன்னீங்க கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் எண்ணப்படுறதுக்கு எம்மாத்திரம் என்று சொன்னீங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கையை உண்மையில் வைக்கிறோம் கர்த்தாவே. முழு இதத்தோடு உம்மை தேடுகிறோம். இந்த வருகை மட்டும் நீர் வந்து அந்த ரட்சிப்பு அருளுவீர் என்று ஒரு நம்பிக்கையோடு நாங்க காத்திருக்கிறோம். காத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் உங்களுடைய எதிர்பார்ப்பை. அதே போல நாங்களும் இந்த வருகை குறித்து அந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் அப்போ இந்த வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நீர் அறிவித்தபடியே கர்த்தாவே நாங்க எங்க இருதயங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உங்களோட தயவு உங்களுடைய கிருபை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் அப்பா ஒருவேளை நாங்கள் ஒரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தோம், எங்களை மன்னியும் கர்த்தாவே. மனுஷனை நம்பாம அப்பா முழு மனசோடு அப்பா உண்மையே நம்பி சார்ந்து இருக்கும்படி எங்களை தாழ்த்தும் கர்த்தாவே. எங்களை மன்னியும் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய தயவும் உங்களுடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இரண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, வருகை மட்டும் இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையோட காத்திருந்து அப்பா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தில் பிரவேசிக்க உங்களுடைய கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா கிருபையினால அந்த ரட்சிப்பட அப்பா நீர் தயவா இறங்கினதுக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களை பார்த்து ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட்.